Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 915. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி அந்த கைடோவை எலிபென்ட் கேட்லிங்னு சொல்லி கைய நல்லா பெருசா ஊதி கும்மாங்குத்து போட்டு குத்துன்னு குத்தி தரலாம்ல. ஒக்காமக்கா கேப்பே விட்டல, அட்டினா அட்டி சரியான அடி. அவன் அப்படி பொழந்து கட்டுறத பார்த்துட்டு நம்ம ட்ரெஃபல்கர்லாவே வாய பொழந்துருவான். ஏன் நம்ம லூஃபி கேப் விடாம அடிக்கிறதுல அந்த கைடோவால ரியாக்ட் பண்ண முடியல. கேப் விடாம ஒருத்தரை போட்டு மண்டையா குட்டிக்கிட்டே இருந்தா அவன் நிமிந்து பார்க்க எவ்வளவு கஷ்டப்படுவான். அதே மாதிரிதான் கைடோவும் டெய்லியே தான் அடி விழும். கொஞ்சம் நிமிந்த உடனே வாயிலேயே விழும். அப்படி அடிச்ச உடனே அப்படியே பின்னாடி சரிவான். சோ அப்படி அடிச்சு முடிச்சுட்டு லூஃபி என்ன பண்ணுவான், அடுத்து அட்டாக் பண்றதுக்காக ஐயா நல்லா பின்னாடி எவ்வளவு தூரம் அவனால இழுக்க முடியுமோ அவ்வளவு இழுப்பான். ஆனா கைடோ உசாராயிட்டான். அவன் அட்டாக் பண்ண போர்ஸ்ல கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இருந்தான். அதை கைய வச்சு ஸ்டாப் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஊது மட்டும் தான் ஊதுவான். அதுலயே லூஃபியும் சரி அங்க இருக்க வீடுகளும் சரி அப்படியே பிச்சுக்கிட்டு போவாங்க. லூஃபியால அவனையே ஸ்டாப் பண்ண முடியல, அப்படியே பேக்ல போய்கிட்டே இருப்பான். அப்புறம் பிரேக்கப் போட்டு அடுத்து அட்டாக் பண்ணலான்னு போறதுக்குள்ள கைடோ அவன் வாளை வச்சு ஒரே அடி. எப்படி அவனுங்க சண்டைய பார்த்துட்டு பேஸ் எல்லாம் வாய பழந்துட்டாங்க. ஒக்காமக்கா என்ன மாதிரி சண்டைன்னு. லூஃபி அதுலயும் சிக்கலையே, அடுத்து அட்டாக் பண்ண வருவான். இவன் உடனே ஃபயர் பால்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவான். அதுல இருந்து நம்மால எஸ் ஆனா அந்த பால் போய் விழுகிற இடம் பூரா கண்ணா பின்னான்னு பிளாஸ்ட் ஆகும். ஒரு நியூக்ளியர் பாம்பை தூக்கி போட்டா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். நல்ல வேலை தப்புஸ்டான், பட்டிருந்தானா கண்டிப்பா சதறி இருப்பான். அதுக்கப்புறம் கம் எலிஃபென்ட்னு சொல்லிட்டு மறுபடியும் வாயிலேயே ஓங்கி ஒரு குத்து, அதுக்கப்புறம் நெஞ்சிலேயே ஒரு மிதி. நல்லா யானைக்கால் மாதிரி மாத்தி தான் மிதிப்பான். ஆனாலும் கைடோ கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. பய கடுப்பாயி அவனோட பாடியை சுத்தி பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல க்ளோ ஆகும். உன்னை நான் இங்க இருந்து பறக்க விட மாட்டேன்னு அடுத்து ஒரு அடி ரெண்டு கையையும் சேர்த்தி வச்சு அடிப்பான். அடிச்ச அடியில இந்த டைம் கைடோவால பிரேக் போட முடியல. கண்ணா பின்னான்னு செதறி அடிச்சு போய் விழுவான்னு வைங்க. பேசில் ஹாக்கின்ஸ் எல்லாம் மிரண்டுட்டான். ஏன்னா கைடோ இப்படி அடி வாங்கி அவன் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சுப்ரீம் கமாண்டரையே சரிச்சுட்டானே. ஆனா அதுக்காண்டி கைடோவை யாரும் தப்பாலாம் நினைச்சுக்க வேண்டாம். அவன் இப்ப குடி போதையில இருக்கான். அதனாலதான் அவனால கான்சென்ட்ரேட் பண்ணி ஒழுங்கா சண்டை போட முடியல. என்ன ஆனாலும் கைடோவெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல தோக்கடிக்க முடியாது. சோ அப்படி விழுந்தவன் டிராகன் ஃபார்ம்ல இருந்து மறுபடியும் நார்மல் ஃபார்முக்கு மாறிடுவான். லூஃபி இன்னுமே தகன்னு அப்படியே பத்தி எரிஞ்ச மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். லா பார்த்துட்டு டே லூஃபி இதோட போதும், இப்ப கூட நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், சீக்கிரமானு சொல்லி கூப்பிடுவான். அவன் எப்படி வருவான்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா வச்சு அடிச்சிருக்கான். அவனே கண்ணு முன்னாடி இருக்கும்போது விட்டுட்டு வருவானா என்ன? பல்ல கடிச்சுக்கிட்டு டே கைடோன்னு கத்திக்கிட்டே அவனை நோக்கி போவான். அவன் அவனோட ஆயுதத்தை எடுத்துட்டு அப்படியே ஜம்முன்னு ஒரு போஸ் கொடுப்பான். சரி ரைட்டு, இதுக்கப்புறம் சண்டை வெறித்தனமா போடுவான்னு பார்த்தா அப்படியே லெப்டுகா ரைட்டுகான்னு குடிகாரங்க எல்லாம் எப்படி தள்ளாடுவாங்களோ அதே மாதிரி தள்ளாடுவான். நான் தான் சொன்னேன்ல தலைவன் குடிபோதையில இருக்கான்னு. நார்மலா இருந்திருந்தானா லூஃபி நேரத்துக்கு இவ்வளவு அடிக்க விட்டுருக்கவே மாட்டான். லூஃபி மறுபடியும் கைடோன்னு காட்டு கத்துட்டு பய ஒரு வழியா 4th கியர் எடுத்துட்டான். அதான் அந்த பவுன்ஸ் மேன். அவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டுங்க மேலேயே கையொப்பன்னு வண்டையா திட்டிட்டு வழக்கம் போல அந்த கெட்டப்ல ஓங்கி ஒரு பஞ்ச் வைப்பானே, அந்த பஞ்சை சும்மா கொலவரித்தனத்தோட கைடோவோட மூஞ்சிலேயே வைப்பான். அந்த இடத்துல ஏதோ அணுகுண்ட தூக்கி போட்ட மாதிரி கண்ணா பின்னான்னு வெடிக்குது. ஏன்னா நம்ம பையன் அடிச்ச எஃபெக்ட். ஆனா கைடோ அசரல. அந்த பஞ்சை அப்படியே மூஞ்சில வாங்கி தடுத்து நிறுத்தி அந்த பஞ்சை தலைய வச்சே தள்ளி விடுவான். லூஃபி அடுத்து 2 காலை யூஸ் பண்ணி மிதிப்பான். உடனே லைட்டா பேக் அடிப்பான். அடுத்தடுத்து அட்டாக் பண்ண உடனே அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போவானே தவிர இவன் அடிச்ச அடியில அவனுக்கு ரத்தம் வரதோ இல்ல வலிக்கிறதோ இல்ல வேற எதுவும் அடி வாங்கினதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. ஏதோ லூஃபி மசாஜ் பண்ணிட்டு இருக்க மாதிரியே ரியாக்ஷன் கொடுப்பான். அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் கண்ட மேனிக்கு கேப் விடாம கைடோக்கு பஞ்சு மழை தான். கும்முன்னு வாயி வயிறுன்னு குத்துன்னு குத்தி அவனை முன்னாடி மூவ் பண்ண விடாம அப்படியே பின்னாடி தள்ளிக்கிட்டே போவான். அப்படி வெறித்தனத்தோட உச்சிக்கு போய் கடைசியில அவன் மூஞ்சில ஓங்கி ஒரு பஞ்சு வைப்பான். இதுதான் மாஸ்டர் பீஸ். இவ்வளவு நேரமா அட்டாக்க தாங்கிட்டு இருந்த கைடோவாலேயே அதை தடுத்து நிறுத்த முடியல. வாங்க நட்டிக்கு 10 தெருக்கு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போவான். அப்படி ஒரு மரணத்தனமான அடி. ரைட்டு, ஆள் அங்கேயே மட்டை ஆயிட்டான். இந்த கேப்ல லூஃபி எஸ்கேப் ஆயிடுவான் தானே நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்ல, அவன் அங்கேயே தான் நிப்பான். இந்த டைம் லா பேசிலோட ரியாக்ஷன் எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? மிரண்டுட்டானே இல்ல, மிரண்டு தமா கூண்டு பையன் என்ன பண்ணுவான் தானே நினைச்சீங்க? நல்லா வச்சு செஞ்சுட்டான்ல. அதே நேரம் லூஃபி இப்படி பொழந்து கட்டினதை அந்த ஷுட்டன் மறு பார்த்துட்டான். அவனே பார்த்து மிரண்டுட்டான். யாரா இவன் கைடோவிய இந்த அடி அடிச்சிருக்கானேன்னு. சரி அப்படியே குடி போதையில மயங்கிடுவான். நம்ம பையன் இந்த கேப்ல எஸ்கேப் ஆயிடுவான்னு பார்த்தா திடீர்னு கண்ணை திறப்பான். மேல இருந்து பயங்கரமா தண்டர் அடிக்கும். சடனா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு நிப்பான். அவன் கண்ணுல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வெறி. கையெல்லாம் முறுகிக்கிட்டு லூஃபி அடிக்க ரெடி ஆயிட்டான். அதான் ரெடி ஆகிறான்னு தெரியுது இல்ல. ஏதாச்சும் பிளான் பண்ணி எஸ்கேப் ஆற வழியை பார்க்க வேண்டியதானே. இந்த டைம் அடிக்கிற அடியில அவன் பல்லு பகடெல்லாம் பேந்தணும்னு கையை நல்லா பெரிய சைஸுக்கு மாத்திட்டு கிங் காங் கன்னு சொல்லிட்டு ஓங்கி அடிப்பான். மேட்டர் என்னன்னா இவனும் அடிப்பான். அதே நேரத்துல அவன் கையில ஒண்ணு வச்சிருக்கானே அதை வச்சுட்டு லூஃபி அடிப்பான். லூஃபி கைடோ அடிச்ச அடியில எல்லாம் எந்த ஒரு எஃபெக்டும் இல்ல. ஆனா அவன் அடிச்ச அடியில தூரத்துல இருக்கே மலை, அந்த மலையில அடிச்சு அங்க இருந்து பவுன்ஸ் ஆகி கைடோக்கு பின்னாடி
பின்னாடி வந்து விழுவான். அப்படின்னா என்ன மாதிரி அடி பயலுக்கு அவ்வளவுதான், தலையில குருவி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. கண்ணெல்லாம் பியூர் ஒயிட், சுத்தமா கான்சியஸ்லயே இல்ல. இதுக்கப்புறம் கான்சியஸ் வரணும்னா கண்டிப்பா 2 நாள் ஆகும் போல. லா பார்த்துட்டு அட கூறுகட்ட முட்டாப்பையில இதைத்தாண்டா முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருந்தேன், பிளான் பண்ணி பண்ணணும்டான்னு. கடைசியில நீயே போய் தொக்கா மாட்டிட்டியா, இப்ப இவனை வேற காப்பாத்தணுமான்னு ரூம் கிரியேட் பண்ணி ஷாம்பிள் சொல்ல வருவான். அந்த டைம் ஒரு ஆணி வந்து அவன் கையில சொருகும். எல்லாம் அந்த பேசில் ஹாக்கின்ஸ் பார்த்த வேலை. அண்ட் அது அவனோட எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணிரும். மேட் என்ன தெரியுமா, அந்த சி பிரிசம் ஸ்டோன் ஒன்னு யூஸ் பண்றாங்களே, அந்த ஆரம்பிச்சதே இந்த லேண்ட் ஆஃப் வானோல இருந்து தான். அண்ட் அது மட்டும் இல்லாம லேண்ட் ஆஃப் வானோல இருக்க அந்த ஆர்டிசன்ஸால மட்டும்தான் அந்த நெய்ல இந்த அளவுக்கு சின்னதா செய்ய முடியும். ஐ மீன் அந்த சி பிரிசம் ஸ்டோனை யூஸ் பண்ணி. அவன் சும்மா இருப்பானா, லாவா காலி பண்றதுக்காக கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணுவான். நம்ம பைய உசாரு, அவன் அட்டாக்க பூரா கஷ்டப்பட்டு தடுத்து இந்த நெய்ல அவனோட கத்தியை வச்சு புடுங்கி வீசிட்டு ரூம் கிரியேட் பண்ணி ஷாம்பிள்ஸ்னு எஸ்கேப் ஆயிருவான். இவனோட தொல்லையா இருக்குன்னு அவன் ஆளுல விட்டு அவனை தேட சொல்லிடுவான். இப்ப என்னன்னா, அவன் அடிச்ச அடியில கண்டிப்பா அவன் மூச்சு விடுறதே டவுட் தாங்கிற மாதிரி பேசிக்குவானுங்க. கைடோ எல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் என்னையவே முறைப்பான், பொலந்தும்பானா. அப்போ சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் அவனை பார்த்துட்டு அன்கான்சியஸா இருக்கான்னு சொல்லுவாங்க. கைடோ செக் பண்றதுக்காக அவன் ஆயுதத்தை தலை கிட்ட வச்சு அடிச்சு பார்ப்பான், எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்ல. ஆமா, ஏதோ கிங்கா மானுன்னு சொல்லிட்டு இருந்தானே இந்த பொடி பைய, என்ன அதுன்ட்டு அப்படியே வில்லத்தனமா கேட்பான். அப்படியே நம்ம லூஃபியை ஜூம் பண்ணி காட்டுவாங்க. இதுக்கப்புறம் லூஃபி எஸ்கேப் ஆறானா இல்லையாங்கிற சஸ்பென்ஸோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.